அதாவது 7ஆம் அதிகாரத்திலிருந்து 12வது அதிகாரம் வரை நாம் இந்த நாளிலே சிந்திக்க போகிறோம். குறிப்பா 7வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10வது அதிகாரம் 4ஆம் வசனம் வரை நம்ம பார்க்கும்போது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, இந்த இஸ்ரேல் தேசத்தினுடைய அழிவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக அசீரிய தேசத்தினரால் காணப்படுகின்ற நடக்க போகிற ஒரு அழிவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். 7ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆகாஸ் ராஜாவினுடைய காலகட்டங்கள் இதுல ஆரம்பிக்கிறத பார்க்கிறோம். முன்னின பகுதி வரை உஸ்ஸியாவினுடைய காலகட்டம். இதுக்கப்புறம் ஏசாயாவினுடைய அழைப்பை நினைத்து பார்த்தோம். உஸ்ஸியாவினுடைய காலத்துல உஸ்ஸியா மரணமடைந்த போது ஆண்டவர் அழைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த 2வது அதிகாரம் முதல் 2 வசனத்தையும் நான் பார்க்கும் பொழுது ஆகாஸ் ராஜாவுக்கு ஒரு நெருக்கடி வருகின்ற ஒரு காரியத்தை தான் நாம் பார்க்கின்றோம். 7வது அதிகாரத்துல 1, 2 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது அவங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், சீரியாவின் ராஜாவும் ரேசின் என்னும் சீரியாவின் ராஜாவும் ரெமலியாவின் குமாரனாகிய பெர்கா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்தார்கள். அவர்களால் அதை பிடிக்க கூடாமல் போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இதுல பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை சார்ந்திருக்கும் பொழுது, குறிப்பாக நமக்கு ஏற்கனவே தெரியும், வரலாறு நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். சாலமோனுடைய ராஜ்யத்துக்கு பின்பு தேசம் 2ஆக பிரிக்கப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். தேசம் 2ஆக பிரிக்கப்படுகிறது. ஒன்று இஸ்ரேல் தேசம் என்றும் ஒன்று யூதா தேசம் என்றும் பிரிக்கப்பட்ட ஒரு காலகட்டத்தை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த யூதா தேசத்தின் தலைநகரம் தான் எருசலேம். இஸ்ரேல் தேசத்திலே 10 கோத்திரங்கள் இருந்தது. இந்த யூதா கோத்திரத்துல 2 கோத்திரம் மாத்திரம் இருந்ததை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இப்பொழுது யூதா ராஜா தான் எருசலேமிலே இருப்பார், இஸ்ரேல் தேசத்தின் ராஜா சமாரியாவிலே இருப்பார். இந்த 2 தேசங்களுக்கும் இடையே பொதுவாகவே இஸ்ரேல் யூதா தேசங்களுக்கு இடையே யுத்தங்கள் நடைபெற்று கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, இஸ்ரேலின் ராஜாவும் அதே போல சீரியாவின் ராஜாவும் சேர்ந்து யூதா தேசத்தின் மேல் யுத்தம் பண்ண வருகின்றார்கள். எருசலேமை கைப்பற்ற வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்கின்ற ஒரு காலகட்டத்தை நாம் பார்க்கின்றோம். அப்போ நம்ம பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, ராஜாவின் 2ஆம் வசனத்துல பார்க்கிறோம், ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும் காட்டில் உள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல அசைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஒரு பெரிய அசைவு மக்களுக்குள்ளாக ஏற்படும். ராஜாவுக்குள்ளேயும் ராஜாவினுடைய ஜனங்களுக்குள்ளேயும் ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருந்ததை நாம் பார்க்கின்றோம். அப்பதான் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, 3ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை நம்ம பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசியை ராஜாவின் இடத்துல அனுப்புகிறார். எங்க அவங்க சந்திக்கிறாங்க பாருங்க. அது அரண்மனையில சந்தித்ததாக சொல்லப்படவில்லை. அவர்கள் சந்திக்கிறத பாருங்க. 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வண்ணார் துறையில் உள்ள மேற்குளத்து மதகின் கடைசி மட்டும் ஆகாசுக்கு எதிர்கொண்டு போய் என்று சொல்லப்பட்டு, அவ்வளவு ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை, பயத்தின் மத்தியில இருக்கும்போது தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்புகின்றார். நீ போய் தீர்க்க தரிசனம் சொல்லு அப்படின்னு சொல்றார். அப்படி போய் சொல்லும் போது, நீ பயப்படாமல் இருக்கப்பா, அது சொல்ற இந்த 2 தேசத்தை குறித்து சொல்லும் போது, அவைகள் புகைகிற கொள்ளிக்கட்டைகள் அப்படின்னு சொல்ற. இன்னைக்கு ஒருவேளை பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அடுப்பு வைத்து நம்ம இப்போ கேஸ் ஸ்டவ் பயன்படுத்துகிறோம். இன்னும் சில இடங்கள்ல கொஞ்ச காலங்களுக்கு முன்னால நம்ம பார்த்தோம்னா மண்ணெண்ணெய் ஸ்டவ் பயன்படுத்தும். அதற்கு முந்தின காலகட்டங்களிலே விறகடுப்பை பயன்படுத்துறாங்க. இந்த விறகடுப்பிலே கொள்ளிக்கட்டை என்று சொல்வார்கள். அப்ப சொல்ற இந்த கொள்ளிக்கட்டை என்ன செய்வாங்கன்னா, ஏதாவது தேவைக்கு பயன்படுத்திட்டு உடனே என்ன செய்வாங்கன்னா, தண்ணியில முக்கி அப்படியே ஆஃப் பண்ணி போட்டுருவாங்க. அவர் சொல்றாரு, இந்த 2 தேசத்தின் மக்களும் இல்லை என்றால் தேசத்தின் ராஜாக்களும் சாதாரண கொள்ளிக்கட்டை போன்றவர்கள். இதற்காக நீ பயப்பட வேண்டாம். நீ அந்த 6ஆம் வசனத்துல கடைசி பகுதியில சொல்றாரு, உன் இருதயம் தோழ வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் நினைக்கிறபடி உனக்கு நடக்க போறது, உடைய தேசத்துல நடக்க போறது இல்லைன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும் பொழுது அந்த தேசங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த தேசங்களை குறித்து சொல்லிட்டு 9ஆம் வசனத்துல சொல்றாரு, எப்ராஹிமின் தலை சமாரியா, சமாரியாவின் தலை ரெமலியாவின் மகன். நீங்கள் விசுவாசியாவிட்டால்
நிலை நிற்க மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படி பார்க்கும்போது என்னன்னா, இந்த ராஜாவாகிய ஆகாஸ்க்கு அதன் மேல ஒரு நம்பிக்கை இந்த தீர்க்க தரிசனத்தின் மேல, ஆண்டவர் அனுப்புகின்ற வார்த்தையின் மேல நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை. அதனால சொல்றாரு, நீங்கள் நம்பவில்லை என்றால், விசுவாசிக்கவில்லை என்றால் நீங்கள் நிலை பெற மாட்டீர்கள் அப்படின்னு சொல்றத பார்க்கணும். அப்படி சொல்லும்போது அவர் சொல்றாரு, நீ நம்பலல்லா, நீ இப்போ ஒண்ணு செய், ஆண்டவர் இடத்துல ஒரு அடையாளத்தை கேள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதை எங்க இருந்து கேட்க சொல்றாருன்னா, ஆழத்தில் இருந்தாவது உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக வேண்டும் என்று கேட்டுக்கொள் அப்படின்னு சொல்லும் போது ஆகாஷ் சொல்றாரு, ராஜா சொல்றாரு, நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கர்த்தரை பரீட்சை பார்க்க மாட்டேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். நான் ஆண்டவரை பரீட்சை பார்ப்பதற்கு தயாராக இல்லை. ஆகவே நான் ஆண்டவரிடத்திலே ஆண்டவரிடத்திலே அடையாளத்தை கேட்க மாட்டேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பதான் சொல்றாரு, 14ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஜனங்களை பார்த்து சொல்றார். ராஜா நம்பல அப்படின்னு ஆண்டவர் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று சொல்லப்படும். இம்மானுவேல் என்பது ஒரு எபிரேய பெயர். இதனுடைய தமிழ் அர்த்தம் என்னன்னா, தேவன் நம்மோடு. நம்ம ஏற்கனவே மத்திய 1ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கும்போது, நீங்க எல்லாரும் உங்களுடைய தனிப்பட்ட தியானத்துல படிக்கும்போது நீங்க படிச்சிருப்பீங்க. அதுல சொல்லப்பட்டிருக்க, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுங்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இம்மானுவேல் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நாட்களின் அடையாளங்களை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிகிறதற்கு முன்னே நீ அருவருக்கிற தேசம் அதன் 2 ராஜாக்களால் விட்டு விடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். அதன் பின்பதாக நடைபெறுகின்ற பலவிதமான காரியங்களையும் நாம் பார்க்கின்றோம். இந்த அசீரிய தேசத்துல தேசத்தில் இருக்கும் தேனியையும் பயில் கட்டி அடைப்பார், விசில் அடிச்சு கூடுவார் அப்படின்னு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எகிப்து நதிகளின் கடையாந்திரத்தில் உள்ள ஈயையும் அதே போல அசீரியா தேசத்தில் இருக்கும் தேனியையும் ஆண்டவர் ரட்சிவார் பயில் காட்டி அழைத்து, அதின் நிமித்தமாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவைகள் தங்கி பயங்கரமான காரியங்களை ஆண்டவர் செய்வார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்படியாக ஒரு பயங்கரமான காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 21, 22 வசனத்துல பார்க்கும்போது அவங்களுடைய செழிப்பை குறித்து சொல்லிவிட்டு நம்ம தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற காரியங்களை குறித்து சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவ்வளவு செழிப்பாய் இருந்தவர்கள் ஒருவன் ஒரு இளம் பசுவையும் 2 ஆடுகளை வளர்த்தால் அவைகள் பூர்ணமாய் பால் கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். பாருங்க, அவ்வளவு செழிப்பாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால வெண்ணெயை சாப்பிடுவான், தேசத்தின் நடுவில் மீதியாய் இருப்பவன் எவனும் வெண்ணெயையும் தேனையுமே சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்துக்கு அப்புறம் அதை தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. அந்த ஒரு சூழ்நிலையில ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதம் இருக்கும்போது, ஆண்டவருடைய பிள்ளைகளை துன்புறுத்தினவர்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றாருன்னா, 1000 வெள்ளிக்காசு பெறும் 1000 திராட்சை செடி இருந்த நிலமெல்லாம் முட்செடியும் நெரிஞ்சிலும் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். அதனால என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவங்க மக்கள் என்ன செய்வார்கள் என்றால், அவர்களுக்கு ஒரு கடினமான சூழ்நிலை ஏற்படும், நிலத்திலே விளைச்சல் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும்போது 8ஆம் அதிகாரத்துக்குள்ள நம்ம போனோம்னா, 8ஆம் அதிகாரத்திலே ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். என்ன பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஏசாயா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்று சொல்லி. ஒரே ஒரு நிமிஷம். சாந்தி நெக்ஸ்ட் 8வது சாப்டர் கொண்டாரு. உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குமாரனுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். என்ன பெயர் கொடுக்கிறார் அப்படின்னா, மகேஷலால் அஸ்பாஸ் என்று அந்த பெயர் கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதை நீங்க 8வது அதிகாரத்துல பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் எழுதுகிற பிரகாரமாய் அதுல எழுது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது
ஒரு குமாரனை பெற்று அதற்கு 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், ஒரு பெயர் கொடுக்க சொல்லுகிறார். என்ன பெயர் கொடுக்க சொல்கிறார்? அந்த எழுதின பெயரை உன்னுடைய குமாரனுக்கு எடு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குழந்தையினுடைய இது ஒரு அடையாளமாக எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். இந்த மகேஷ்லால் அஸ்பாஸ் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஸ்பீட் டு த ஸ்பாயில், இல்லைன்னா ஹரி டு த பிளண்டர் என்று சொல்லப்படுது. அதாவது அழிப்பதற்கு தீவிரப்படு, அழிப்பதற்கு தீவிரப்படு அப்படின்னு சொல்றதுதான் அதனுடைய அர்த்தமாக காணப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். இப்போ இந்த 8வது அதிகாரத்துல முதல் 4 வசனத்துல பார்க்கும் பொழுது மகேஷ்லால் அஸ்பாஸ் அப்படின்னு சொல்ற இந்த ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் ஒரு காலத்தை குறித்து அதிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த காலகட்டத்துக்குள்ள இது நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் போது அந்த காலகட்டங்களை குறித்த ஒரு அடையாளம் தான் இந்த காரியத்திலேயே நாம் பார்க்கின்றோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதுல நம்ம பார்க்கும்போது, இந்த குழந்தை அப்பா அம்மா என்று கூப்பிட அறியும் முன்னே தமஸ்குவின் ஆஸ்தியும் சமாரியாவின் கொள்ளையும் அசீரியாவின் ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போகப்படும் என்று சொல்லிட்டார். அசீரியா ராஜா இதையெல்லாம் அள்ளி கொண்டு போவான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ஜனம் எதுக்காக இந்த சம்பவம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெதுவாய் ஓடுகிற சீலோவாவின் தண்ணீர்களை அசட்டை பண்ணி ரேத்சீனையும் ரெமலியாவின் குமாரனையும் சார்ந்து சந்தோஷிக்கிறதுனால ஆண்டவர் வல்லமையுள்ள திரளான ஆற்று நீரை போல அசீரியாவின் ராஜாவையும் அவனுடைய சகல ஆடம்பரத்தையும் அவர்கள் மேல் புரள பண்ணுவார் என்று சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். யூதாவுக்கு விரோதமா வந்த நம்ம 7ஆம் அதிகாரத்துல நம்ம படிச்ச அந்த தேசங்களுக்கு விரோதமாக ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் இதுல இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த காலகட்டங்கள், இந்த குழந்தை பிறப்பு அதோடு கூட தொடர்புடைய காலகட்டங்களிலே இது நடக்கிறது என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம 8வது வசனத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த 5ஆம் வசனத்துல இருந்து 10ஆம் வசனம் வரையே நம்ம தெளிவா பார்க்கும்போது 8ஆம் வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, யூதாவுக்குள் புகுந்து பிரவாகித்து கடந்து கழுத்து மட்டும் வரும் என்றார். யூதாவுக்கும் இந்த பாதிப்பு இருக்கும். ஆனா யூதா எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவதில்லை என்றால், அந்த இஸ்ரேல் தேசமும் இன்னும் அவர்களுக்கு விரோதமாக இருந்த அசீரியாவின் தேசமும் என்ன செய்யப்படுவது, பாதிக்கப்படுற அளவுக்கு பாதிக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அவர்கள் பாதிக்கப்படாதபடி யார் அவர்களை பாதுகாக்கிறார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மீண்டுமாக 7ஆம் வசனத்திலே சொன்னது போல இம்மானுவேல் என்கின்ற பெயர் வருகிறதை பார்க்கிறோம். இம்மானுவேலே அவர்கள் செட்டைகளின் விரிவு உமது தேசத்தின் விசாலத்தை மூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஒரு பெரிய வெள்ளம் போல வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம சமீப காலங்கள்ல சென்னையில, இன்னும் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள்ல எல்லாம் உள்ள ஒரு பயங்கரமான வெள்ளத்தை குறித்து நாம படிச்சோம். என்னுடைய மனைவியோடு வேலை செய்கின்ற ஒரு டீச்சர், அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துட்டு, இவங்க வீட்டுக்குள்ள தண்ணி வரல, ஜோம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. உடனே அவங்க கொஞ்சம் தண்ணி வந்த உடனே அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் அவங்கள காப்பாத்திட்டு போறாங்க. அந்த டீச்சர் என்ன சொல்லிட்டு போனாங்களான்னா, இம்மட்டும் மிஞ்சி வராதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு அவங்க அந்த போட்ல ஏறி போயிட்டாங்க. பாருங்க, ஆச்சரியம் என்னன்னா, அவங்க எந்த அளவுக்கு தண்ணி நில் அப்படின்னு சொன்னாங்களோ அதே அளவு தான் இருந்துச்சு. பக்கத்து வீடுகள் எல்லாம் தண்ணி அதிகமா வந்திருக்கு. ஆனா அவங்களுடைய வீட்டுல அவங்க ஆண்டவருடைய பலத்தை கொண்டு சொன்னதுனால அந்த அளவுக்கு இதுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். கழுத்து மட்டும் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா யூதாவும் பாதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும்போது அது நிற்காது, தேவன் எங்களோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அதான் அந்த இம்மானுவேல் என்கின்ற பதத்தின் அர்த்தம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த 11 இருந்து 15 வரை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க யூதா தேசத்தாராகிய நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுங்கள், அசீரியா ராஜாவுக்கு அல்ல என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அது என்ன, ஜனங்களுக்கு புத்தி சொல்லி சொல்றதை பார்க்கிறோம். இந்த ராஜாக்கள் செய்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஆண்டவருக்கு நீங்க பயந்தா போதும். அதுல 14ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பார். ஆகிலும் இஸ்ரவேலின் 2 கோத்திரத்துக்கும் தடுக்கலும் கல்லும் இடறுதலின் கண்மலையும் எருசலேமின் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியுமாய் இருப்பார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த எருசலேமின் குடிகள் அப்படின்னு சொல்லும் போது
அது யூதா மக்களை குறித்ததாகவும் அமைகிறது. அவர்களுக்கு கன்னியாய் இருப்பார் என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 16ஆம் வசனத்துல இருந்து 18ஆம் வசனம் வரை நாம பார்க்கும்போது நீங்க என்ன செய்யுங்கன்னா, ஆண்டவருக்கு காத்திருங்கள், ஆண்டவருக்கு காத்திருங்கள், ஆண்டவருக்காக காத்திருங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதுல சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு அப்படின்னு சொல்றாரு. வேதத்தை முத்திரையிடு அப்படின்னு சொல்றது மூடி வைப்பதாக அல்ல, இதுதான் உங்களுக்கு வாழ்க்கை, இதுதான் முத்திரை பெற்ற ஒரு வாழ்க்கை. சீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சீல்டு அப்படின்னு சொல்லும் போது ஆத்தரைஸ்ட் அப்படின்னு சொல்றது நம்ம பார்க்கிறோம். சொல்லிட்டு அவங்க சொல்றது கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். 18ஆம் வசனத்துல சொல்றாரு, இதோ நானும் கர்த்தருக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாகி இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகின்ற காரியங்களை நாம் பார்க்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக 19ஆம் வசனத்திலிருந்து அவருடைய வாழ்க்கையில செய்த காரியங்களை அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். 19ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அஞ்சனம் பார்க்கிறவர்களுக்கு முணு முணு என்று ஓதுகிற குறிகாரிடத்திலும் விசாரியுங்கள் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவரிடத்துலதான் நம்ம விசாரிக்கணும், இவர்களிடத்துல விசாரிக்க வேண்டியது இல்லை என்று அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இது இன்றைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாகவும் காணப்படுகிறது. நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கையில அனுபவங்களை நாம பார்க்கும்போது என்ன ஒரு நிலையில இருக்கிறாங்க அப்படின்னா, இன்றும் நாள் பார்க்கிறவர்களாக இருக்கிறாங்க. அதே போல இந்த நாள் பார்த்து கல்யாணம் வச்சிடுது, நாள் பார்த்து வீடுகளுக்கு பிரதிஷ்டை செய்வது, நாள் பார்த்து வீடுகளிலே நிகழ்ச்சிகளை நடத்துவது, இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தினூட இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறதை நாம் காண முடிகின்றது. அதே போல ஒரு சர்ச்சில் இருக்கும்போது 3-4 கல்யாணம் இருக்கும். அப்போ நான் அந்த சர்ச்சில் ஒரே நாள்ல அவ்வளவு கல்யாணம் இருக்கும். நான் காலையில கேலண்டரை பார்த்துட்டு சொல்லுவேன், இப்போ இந்த முதல் கல்யாணம் இத்தனை மணிக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா கரெக்டா அவங்க என்ன கால்குலேட் பண்ணி வருவாங்கன்னா, அந்த நல்ல நேரம் அப்படின்னு சொல்ற அந்த நேரத்துலதான் தாலி கட்டணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில. அது போக குறி கேட்கிறவர்களாக இருக்கின்ற மக்கள் கூட்டத்தை பார்க்கிறோம். அப்ப அவங்க சொல்றாங்க, என்ன சொல்கிறார் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகின்ற காரியத்தை 20ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். எந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. விடியற் காலத்து வெளிச்சம் வேணும்னா, உங்களுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு வேணும்னா, உங்களுடைய வாழ்க்கையில மீட்பு வேணும்னா, நீங்க ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருந்து, ஆண்டவருக்காக காத்திருந்து ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த 19-22 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வெளிச்சத்திற்காக காத்திருங்கள். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, உங்களுக்கு நான் அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பத்தினாலே என்ன செய்வேன், உங்களை வழி நடத்துவேன். இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்துவதை நாம் பார்க்கின்றோம். அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, நீங்க இந்த வெளிச்சத்திற்காகவும் நீங்கள் எதற்காகவும் காத்திருங்கள், வார்த்தைக்காகவும் காத்திருங்கள். அந்த எதிரிகளுடைய இருளை குறித்து என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த எதிரிகளினோட இருள் போன்ற நாள் பார்க்கிறவர்கள், குறி சொல்லுகிறவர்களுடைய வார்த்தைக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், காத்திருக்க வேண்டாம் என்று அவர் தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அடுத்தபடியாக நம்ம 9வது அதிகாரத்துக்குள்ள கடந்து செல்லலாம். இந்த 9வது அதிகாரம் அதிகமாக நம்ம கிறிஸ்துமஸ் நாட்களிலே கேட்டிருப்போம். என்ன, கிறிஸ்துமஸ் நாட்கள்ல இந்த அதிகாரத்துல இருந்து செய்தியை கேட்டிருப்போம். நம்மளுடைய வீடுகளில 9வது அதிகாரத்துல குறிப்பாக நம்ம பார்க்கும்போது 6ஆம் வசனத்தை அதிகமாக சொல்லுகிறதை நாம் கேட்டிருப்போம். என்ன, இதுல நாம் பார்க்கும் பொழுது 9ஆம் அதிகாரத்துல முதல் 7 வசனங்களை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்த தீர்க்க தரிசனத்தை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்த தீர்க்க தரிசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கஷ்டப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்வார்கள் என்றால், முந்தின காலத்தில் இருந்தது போல இனி இருண்டு இருப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு 2வது வசனத்துல சொல்லுகிறார், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஆண்டவருக்கு காத்திருக்கும் போது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு காத்திருக்கும் போது அவர்களுடைய வாழ்க்கையிலே
வெளிச்சம் பிரகாசிக்கிறது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதுக்கப்புறம் சொல்றாரு ஆண்டவர், அந்த ஜாதியை நான் திரளாக்கி அதனுடைய மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர் என்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லுகிறார், அறுப்பில் மகிழ்கிறது போலும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்கையில் களி கூறுகிறது போலும் நமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். எத்தனை பேர் நீங்க அறுவடை நேரங்கள்ல நீங்க நின்று பார்த்திருக்கீங்க? வயல் நிலங்கள்ல விவசாயம் செய்யறவங்களை நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அவருடைய வயல் நிலங்களிலே ஒரு அனுபவம் என்ன அப்படின்னா, அறுவடை முடிஞ்ச உடனே விவசாயம் செய்யறவங்க ஒருவர் நெல் பயிரிடுகிறவர்கள் ஒருவரோடு ஒருவர் கேட்டுக்கொள்வார்கள். என்ன கேட்டுக்கொள்வார்கள் என்றால், மேனி என்ன போயிருக்கு, உங்களுக்கு பலன் என்ன கிடைச்சிருக்கு, எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னா, அதாவது அது ஒரு அளவு சொல்லுவாங்க. ஒரு மரக்கால் அளவு விதைச்சாங்கன்னா ஒரு கோட்டை நெல், அதாவது 2 மூடை, பெரிய சாக்கு பையில 2 மூடை கிடைக்கிறது ஒரு கோட்டை நெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு மரக்கால் விதைச்சது ஒரு கோட்டை கிடைச்சதுன்னா கரெக்டா வந்திருக்கு. அது போக ஒருவேளை சிலருக்கு 4 மூட்டை கிடைக்கும், அப்ப சொல்லுவாங்க 2 மேனி, எங்களுக்கு 2 மடங்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டது அந்த 2 மேனி, அதாவது ஒரு மரக்கால் விதைத்தால் 4 மூடை நான் கேள்விப்பட்டிருக்கேன். சில சமயங்கள்ல 4.5 மூடை, 5 மூடை அப்படின்னா 2.5 மேனி, 3 மேனி கூட நான் கேள்விப்பட்டது இல்லை. ஆனா வேதத்துல நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஈசாக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஈசாக்கு அந்த தேசத்துல விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததால் அவன் 100 மடங்கு பலனை அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். 100 மடங்கு பலன் அடையும்படியாக ஆண்டவர் என்ன செய்கின்றார்? ஆசீர்வதிக்கிறார். இப்போ இந்த மக்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஒரு பெரிய மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி அப்படின்னா, இந்த அடையாளம் தொடர்ச்சியாக சொல்லப்படுகிறது. இந்த அடையாளத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுத்தார், நமக்கு ஒரு மீட்பர் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவருடைய தோளில் ஆளுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு அப்ப அவருடைய பெயர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதிசயமானவர், அதிசயமாய் நம்மை ஆளுகிறவர், ஆலோசனை கொடுக்கின்றவர், அவருக்கு வல்லமை இருக்கு, எதிரிகள் யாரும் நம்முடைய தேசத்தை நெருங்க முடியாத அளவிற்கு எதிரிகளை துரத்தக்கூடிய சக்தி உள்ளவர், நித்திய காலமாக இருக்கிறவர், சமாதானம் கொடுக்கிறவர் என்று அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இவ்விதமாக நாம் பார்க்கும் பொழுது முதல் 7 வசனங்களிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். முதல் 3 வசனங்களிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி அதன் பின்பதாக அவருடைய வெற்றியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் ஆண்டவருடைய அரசாட்சியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 8 இருந்து 21 வசனம் வரை ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு. இந்த எப்ராயிம் மக்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த யூதா தேசத்தை சேர்ந்தவர்களை அவர்கள் அழிப்பதற்காக அசீரியா ராஜாவோடு ஒப்பந்தம் பண்ணபடினால ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களை நோய்க்கு போடுவேன் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா அவர் சொல்றாரு 14ஆம் வசனத்துல, இஸ்ரவேலிலே தலையையும் வாலையும் கிளையையும் நாணலையும் ஒரே நாளிலே வெட்டி போடுவார். 15ஆம் வசனத்துல பாக்குறோம், மூப்பனும் கனம் பொருந்தியவனுமே தலை, பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அநேக காரியங்களை அவர் சொல்லுகிறார். 17ஆம் வசனத்துல ஆண்டவர் அவர்கள் வாலிபர்கள் மேல் பிரியமாயிருப்பதில்லை என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவ்வளவு ஒரு பயங்கரமான நியாய தீர்ப்பு, பயங்கரமான தண்டனையை அவர்கள் மீது கொடுக்கின்ற ஒரு அனுபவத்தை தான் நாம் என்ன செய்கிறோம், இதிலே பார்க்கிறோம். தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும்போது அதே தொடர்ச்சி எதுல வருதுன்னா 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வரை வருகிறதை நாம் பார்க்கிறோம். என்னென்ன பண்ணினாங்க, அதனால அவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடைபெறுகிறது அப்படின்னு பார்க்கும்போது அதுல சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு எந்த அளவிற்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 10ஆவது அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருந்து 12ஆம் வசனம் வரை நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் இவர்களுக்கு இதுவரை 10ஆவது அதிகாரம் 4ஆம் வசனம் வரை இஸ்ரேல் தேசத்திற்கு விரோதமான காரியங்கள் ஆண்டவர் செய்கிற காரியங்கள். அந்த 5ல இருந்து 12 வரை நீங்க பாத்தீங்கன்னா அசீரியா தேசத்திற்கான ஒரு பயங்கரமான அழிவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதை நீங்க 19ஆம் வசனம் வரை கூட நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அதுல எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா,
என் 5ஆம் வசனத்துல பார்க்கிறோம், என் கோபத்தின் கோலாகிய அசீரியனுக்கு ஐயோ என்று சொல்லி அவர் அநேக காரியங்களை சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதிலே குறிப்பாக 15ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, கோடாரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டலாமோ, வாளானது தன்னை கையாளுகிறவனுக்கு விரோதமாக பெருமை பாராட்டலாமோ, பாராட்டினால் தடியானது தன்னை பிடித்தவனை மிரட்டினார் போலவும், கோலானது தான் மரக்கட்டை அல்லவென்று எழுமினார் போலவும் இருக்குமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நான் இஸ்ரேல் ஜனங்களை பயமுறுத்துவதற்காக அனுப்பும்போது இந்த அசீரியா தேசத்தார் என்ன பண்றாங்கன்னா, நாங்களே இதை செய்தோம், எங்க திறமை, எங்க கை பிரயாசம் அப்படின்னு சொல்லி செய்தார்கள். ஆகவே அவர்களை ஆண்டவர் என்ன செய்வேன், நான் நொறுக்குவேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் மீது வருகின்ற தண்டனையை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 20வது வசனத்துல இருந்து ஒரு வித்தியாசமான சூழ்நிலையை நம்ம பார்க்கணும். 34ஆம் வசனம் வரை, 10வது அதிகாரம் 20ல இருந்து 34 வரை நம்ம பார்க்கும்போது அவர்கள் ஆண்டவரை சார்ந்து கொள்வார்கள். இஸ்ரேல்ல மீதியானவங்க, நொறுக்கப்பட்டவங்க போக மீதியானவங்களும் இந்த யாக்கோபின் சந்ததியாரும் என்ன செய்ய, யாக்கோபின் சந்ததியார்ல யூதா கோத்திரத்தாரும் என்ன செய்வார்கள் என்றால் ஆண்டவரை சார்ந்து கொள்வார். அப்போ ஆண்டவர் சொல்ற அந்த சூழ்நிலையில நீ அசீரியனுக்கு பயப்படாதே அப்படின்னு சொல்லி 24ஆம் வசனத்துல சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் ஆண்டவருடைய கோபம் தீர்ந்து போம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே திரும்பி வருகிறதை குறித்து, அடிமை வாழ்விலிருந்து அவர்கள் அசீரியரால் சிறுமைப்படுத்தப்பட்ட காலங்களிலிருந்து திரும்பி வருகிறதை குறித்து இந்த 10வது அதிகாரத்திலே நாம் 34ஆம் வசனம் வரை படிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது 11ஆம் அதிகாரம், அடுத்த ஸ்லைட் நீங்க போனீங்கன்னா 11வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், மேசியாவினுடைய கிறிஸ்துவினுடைய ராஜ்யம். இதை நம்ம யோசித்து பார்க்கும்போது நாம லார்ட்ஸ் பிரேயர் சொல்லுவோம், கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லும் போது அதிகமா சில வீடுகள்ல குடும்ப ஜெபத்துல கூட அதை சொல்ற ஒரு பழக்கம் இருக்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல என்ன சொல்றோம்னா, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்றோம். ஆண்டவருடைய ஆளுகை அது ஒரு பெரிய ராஜ்யம் என்று சொல்லுவதை விட நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்விலே ஆண்டவர் ஆளுகை செய்ய வேண்டும் என்பது ஒரு அழைப்பு. இந்த ஆண்டவருடைய ஆளுகையின் போது நடக்கிறது என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஆளுகை எங்கிருந்து தொடங்குகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈசாய் என்கின்ற அடி மரத்திலிருந்து தோன்றும் என்று சொல்லுகிறதை நாம் ஈசாய் அப்படிங்கிற அடி மரத்திலிருந்து தோன்றும் என்று சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஈசாயனுடைய சந்ததி தாவீது, தாவீதுக்கு அப்புறம் சாலமோன், சாலமோனுடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உசியா, ஆகா, இப்படியாக ராஜாக்கள் என்ன செய்கின்றார்கள் அந்த சந்ததியிலே வருகிறதை நம்ம பார்க்கிறோம். ஒரு காலகட்டத்துல நீங்க 2 ராஜாக்கள் கடைசி அதிகாரமும் நியாயாதிபதிகள கடைசி அதிகாரத்தையும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா எல்லாம் நொறுக்கப்பட்டுச்சு. தேவாலயம் இடிக்கப்பட்டது, மதில்கள் நொறுக்கப்பட்டது. இதுக்கப்புறம் ராஜாக்கள் அரசாண்ட ஒரு வரலாறு இதுவரை தெரியல. யார் ஆண்டா, என்ன செய்தார்கள், இந்த சந்ததியில ராஜாக்கள் எழும்புனாங்களா இல்லையாங்கிறது தெரியல. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் கொடுக்கப்பட்டது, ஆளுகை செய்கிறவர் பிறக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ற ஈசாயன் என்ற அடிமை. அப்போ அந்த தாவீதனுடைய சந்ததியில வந்த ராஜாக்கள் எல்லாருமே என்ன செய்தார்கள் என்றால் அவர்களுடைய ராஜ்யம் முடிவு பெற்றது. அப்போ இனி தாவீதனுடைய சந்ததியிலிருந்து ஒரு ராஜா வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு மரம் நன்றாக காய்ந்து தீந்து போயிடுச்சு, அதுல எதுவுமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, இந்த மரம் வெட்டப்படுவதற்குத்தான் ஆகும் அப்படின்னு சொல்ற நேரத்துல அந்த மரத்தின் கீழே இருந்து ஒரு துளிர் வருகிறது. அதுதான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அப்போ இந்த இயேசுவினுடைய ஆளுகை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து 2வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த 2, 3ஆம் வசனங்களிலே ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியை பெற்றவர், ஆலோசனையும் பலனையும் அருளுகின்ற ஆவியை பெற்றவர், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர்
அவர் மேல் தங்கியிருப்பார் என்று சொல்ல. லூக்கா 4:18 இதை எடுத்து என்ன செய்கின்ற ஆண்டவர் படிக்கின்ற வேத பகுதி இன்னொரு பகுதியாக காணப்படுகிறது. அதான் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தேன். 2வது பாடமாக அவர்கள் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை படிப்பார்கள். ஏசாயா 61 ஆண்டவர் படிக்கிறது, லூக்கா 4 படிக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஆளுகை காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல சொல்றாரு. அவருக்கு எது பிரியமா இருக்கும்னா கர்த்தருக்கு பயப்படும். ஆண்டவருக்கு பயப்படுற பிள்ளைகள் அவருக்கு பிரியமா இருக்கும். ஆண்டவர் அவருடைய அமைச்சரவையிலே என்ன செய்வார் என்றால் கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளை வைத்து ஆளுகை செய்வார் அப்படிங்கிறதான் இதிலே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு உலகத்துல நடைபெறுகின்ற காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. கண் கண்டபடி இவன் தப்பு பண்ணியிருப்பான், இவன் ஆமா அவங்க சொல்றது உண்மைதான் அப்படின்னு நம்பி கண் கண்டபடி தீர்ப்பு சொல்லாமல் விசாரிச்சு இது நடந்துச்சா நடக்கலையா, இது உண்மைதானா என்று விசாரித்து என்ன செய்வார், தீர்ப்பு செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதுக்கு அடுத்தால நம்ம பார்க்கும்போது 3வதாக நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய ஆளுகையில சமநிலை காணப்படும். யாரும் உயர்ந்தவங்க யாரும் தாழ்ந்தவங்க அப்படிங்கிறது அவருடைய ஆளுகையில கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுதான் 3-5 வரை நாம பார்க்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிப்படி நியாயம் விசாரிக்கிறவர். அவர் என்ன செய்வார் என்றால் நீதிமான்கள் பக்கத்திலே நிற்பார். நீதி செய்வது அவருக்கு பிரியமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தால 6 வரை நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, எங்கும் தீமை நடைபெறுவது. இன்னைக்கு நாம சில தேசங்களிலே மக்கள் தீமைகளை அனுபவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தீமைகளை அனுபவிக்கிறார்கள், ஆளுகை செய்கிறவர்களால் தீமைகளை அனுபவிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். செய்தித்தாள்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஆளுகின்ற ஒரு கட்சிக்கு எதிராக எதிர்கட்சியை சேர்ந்தவர் ஏதாவது ஒரு காரியத்தை செய்துவிட்டார் என்றால் உடனடியாக அவர் மீது என்ன செய்கின்றார்கள், நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இதை போல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருவதில்லை என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 11-11 பார்க்கும்போது யூத ஜனங்கள் மீண்டுமாக திரும்பி வருவார். ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ள வரும்போது அங்கு பிரிவினை இருக்காது. எப்படி இந்த 10 கோத்திரம் 2 கோத்திரம் என்கின்ற பிரிவினை இருக்காது, எல்லாரும் ஒன்று சேர்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது எப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, எசேக்கியா ராஜாவினுடைய ஆளுகையின் போது என்ன செய்யப்படுகிறது, ஒரு சமாதானம் ஏற்படும். நீங்க படிச்சு பாருங்க, வீட்டுல கொண்டு போய் நீங்க அந்த ராஜாக்களின் கடைசி புஸ்தகங்களை நீங்க பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். யாரு, இஸ்ரேல் ராஜாவும் யூதா ராஜாவும் ஒன்னா நிற்பாங்க. சில இடங்கள் யுத்தத்துக்கு எல்லாம் போனதை நம்ம பார்க்கிறோம். இஸ்ரேல் ராஜா யூதா ராஜாவை அனுப்பிட்டு பின்னால நிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்பதான் அந்த பிரச்சனைகள்லாம் அவர்கள் சிறைப்பட்டு போகிறதை நாம பார்க்கிறோம். என்ன, சனிகரிப்பனுடைய காலங்களிலே ஏற்பட்ட ஒரு பயங்கரமான பிரச்சனையின் காலங்கள் எல்லாம் இவர்கள் சேர்ந்து இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த ரெண்டுமே சேர்ந்து இணைக்கப்படும் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இவ்விதமாக இந்த 11வது அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு சமாதானம், சமநிலை ஆளுகையை குறித்து எழுதுகிறதை நாம காண முடிகின்றது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 12வது அதிகாரம், இந்த 12வது அதிகாரம் பார்க்கும்போது ஒரு சின்ன அதிகாரமாகத்தான் தெரியுது. அந்த சின்ன அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பகுதி 7வது அதிகாரத்துல இருந்து 11வது அதிகாரம் வரை உள்ள காரியங்களை என்ன செய்கின்றார் என்றால் சுருக்கி எழுதுகிறதை நாம பார்க்கிறோம். அதாவது ஒரு சுருக்கத்தை பார்க்கிறோம். ஆண்டவருடைய மகிமையின் ராஜ்யம் இஸ்ரேலின் மீது வரும் என்பதை அவர் சொல்லிவிட்டு அதுதான் சொல்றாரு. என்ன சொல்லுகிறார் என்று நான் பார்க்கும்போது, ஈசா என்கின்ற அடிமரத்தில் இருந்து. அப்ப இந்த அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது விடுதலை பெற்ற மக்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது, அதுதான் நம்ம பார்க்கிறோம். விடுதலை பெற்ற மக்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு அனுபவத்தை நம்ம காண முடிகிறது. ஆகவே இந்த பகுதிகளின் மூலமாக ஆண்டவர் யூதாவுக்கு கொடுக்கின்ற தண்டனை, யூதாவை மீட்கின்ற ஒரு அனுபவத்தை தான் இந்த பகுதியிலே நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த ஒரு காரியத்திற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இது இன்றைய காலகட்டங்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகின்ற நமக்காக ஆண்டவர் கொடுத்த வேத வசனங்களாக நமக்கு சொந்தமாக்கிக்கொள்ளும். நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது, பயங்கள் வரும்போது நாம் மனிதர்களிடத்துல ஓடாமல்
நம்முடைய சரீரத்துல இன்னைக்கு வியாதியை குறித்த பயம். நேற்று கூட அக்கா பிரேயர் பண்ண சொல்லி போட்டிருந்தாங்க. நாம ஜெபம் பண்ணோம். இன்னைக்கு வியாதியை குறித்த பயம் நிறைய பேருக்கு கூட காணப்படுகிறதே பார்க்க. கொரோனால மரித்தவர்களுடைய பிரச்சனையை நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா, கொரோனா வியாதியினாலே மரித்தவர்களை விட கொரோனா வியாதியை குறித்த பயத்தினால மரிச்சவங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்லணும். பயத்தினால மரித்தவர்கள். இதே போலத்தான அநேக காரியங்கள். இன்னைக்கு பயப்பட வேண்டாம். நீங்கள் ஆண்டவரை சார்ந்திருங்கள், இயேசுவை சார்ந்திருங்கள். அப்பொழுது நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள்? விடுவிக்கப்படுவீர்கள். அதுதான் இந்த விடுதலையின் அனுபவத்தை தான் இந்த பகுதிகளிலே பார்க்கிறோம். கண்டிப்பாக ஆண்டவர் சொல்லுகிறார், தண்டனை வரும் என்று சொல்லுகிறார். ஆனா உனக்கு தண்டனை வரும்போது நான் உன்னோடு இருப்பேன். இம்மானுவேல், அதுதான் இன்றைய நம்முடைய தியானத்தின் மைய பகுதியாக இருக்க வேண்டும். இம்மானுவேல் என்பது தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த சூழ்நிலையிலேயே ஆண்டவர் நம்மோடு இருக்கு, நம்மை பாதுகாப்பார், பராமரிப்பார், நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவருடைய நாம மகிமை கண்டு சாட்சிகளாக எடுத்து பயன்படுத்துவாராக.